அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் என்கிற பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். அதனால் இந்திய குடிமக்கள் ரொம்ப கவனமாக இந்த தேர்தலில் நம்ம வாக்களிக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், இந்தியாவுடைய தலையெழுத்தை நாம் நிர்ணயிப்பதற்காக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம தலையெழுத்தை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு வாக்களிக்கணும். முதல்ல இந்த தேர்தலுடைய நிலை அப்படி தான் இருக்குது. அதில் அரசியல்வாதிகள் பலவிதமான பொய்களை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ காலமாக நம்ம அந்த பொய்யை எப்படி இந்த இந்திய மக்கள் பழகி இருக்கிறாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி இருக்குதுல்ல, அதெல்லாம் உண்மைனே நம்பிடுவாங்க. நம்பி வாக்களித்த பிறகு இவரெல்லாம் பொய் சொல்லிட்டாரு, நம்ம தெரியாமல் வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு மக்கள் அதுக்கப்புறம் பாடம் கற்றுக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் பொய் சொன்னவர் என்ன செய்வார்னா, திரும்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து மக்கள்கிட்ட நின்று கேட்குற காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் மோடி வந்து இப்போ தன்னுடைய ட்விட்டரில் வந்து ஒரு பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு தலைப்பை போடுறார். என்ன போடுறார் அப்படின்னா, பாதுகாவலன் நரேந்திர மோடி. அந்த வாசகம், பாதுகாவலன் நரேந்திர மோடின்னு ஒரு அந்த ட்விட்டரில் வந்து ஒரு தலைப்பிட்டு, அதை அவங்களுடைய கட்சி தொண்டர்கள்லாம் அதே தலைப்பை மாறி அந்த ட்விட்டரில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே பாதுகாவலன் நரேந்திர மோடியா இந்த நாட்டினுடைய மக்களை அவர் பாதுகாத்திருந்தாரா? ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம். அதுவும் ஒரு பிரதமராக நம்ம இருந்திருக்கிறோம். அந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. நாட்டு மக்களில் நம்ம கொஞ்சமாவது நம்ம கண்டுகொண்டோமா, கவனிச்சுக்கிட்டோமா? இப்படி ஒரு பொய்யை நம்ம சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசில் உறுத்தணுமா இல்லையா? பாதுகாவலன் நரேந்திர மோடின்னு சொல்லி அந்த ட்விட்டரில் போடுறார். என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு பொய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த இந்திய நாடு இருக்குதுல்ல, அது ஒரு சிறப்பான நாடு. இந்த நாட்டில் தான் பல மொழிகள் பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்க. ஒரு சீனா நாட்டில் போனீங்கன்னா சீன மொழி தான் பேசுவான். அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா அரபு மொழி தான் பேசுவான். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த மொழியை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்திய நாட்டில் என்னென்னா பல மொழி. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க. அடுத்து கேரளான்னு ஒரு அடுத்த மாநிலம், அங்கே கன்னடம் பேசுகிறாங்க. அடுத்து கேரளாவில் போனீங்கன்னா மலையாளம், கர்நாடகா போனீங்கன்னா கன்னடம் பேசுகிறாங்க. தெலுங்கு தேசம் போனீங்கன்னு சொன்னாங்க, அங்கே தெலுங்கு மொழி பேசுகிறாங்க. அப்படியே மேலே போனீங்கன்னா ஹிந்தி, உருது, இப்படி பல மொழிகளை இந்த நாட்டில் இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறப்பான ஒரு நாடு. இந்த நாட்டில் தான் விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விவசாயம் வந்து இந்த நாட்டில் முக்கியமான ஒரு தொழில், மக்களுடைய தொழிலாக இருக்குது. இந்த மோடி தானே வந்து இப்போ என்ன போடுறாரு ட்விட்டரில், பாதுகாவலன் நரேந்திர மோடி. இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகளை இவர் பாதுகாத்தாரா? அதாவதுங்க, தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு போகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. இங்கே இல்லை, டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு மாநிலம் தாண்டி ஒரு மாநிலத்திலிருந்து விவசாயி வந்து போராடுறாங்களே. நாட்டுடைய முதுகெலும்பாச்சா இவங்கெல்லாம். உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பிரதமர் கேட்டாரா? ஒரு நாள் 2 நாள் அந்த போராட்டம் நடக்கலைங்க. 40 நாள் அந்த போராட்டம் டெல்லியில், பனியில், குளிரில். டெல்லியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், குளிர்லாம். இதில் விவசாயிகள் வந்து பனியில், குளிரில், ரோட்டில், பிளாட்பாரத்தில் படுத்துருக்குறாங்க. படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போராடிட்டு. இப்படி இந்த விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி விவசாயிகள் 40 நாள் போராட்டம் டெல்லியில். பிரதம மந்திரி கண்டுக்கவே இல்லை. இதுக்கு என்ன ட்விட்டரில் தலைப்பு? பாதுகாவலன் நரேந்திர மோடி. விவசாயிகளை பாதுகாத்தார் அவர். என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படி அந்த விவசாயிகள்? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, வறட்சியில் பாதிப்பாக இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க. வறட்சி நிவாரணத்தை கூடுதலாக கொடுங்க, நிவாரணத்தை
இந்த கோரிக்கையை வச்சு அவங்க அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம உருவாக்கி விட்ட மாதிரி. எப்படி இவங்க திருப்புறாங்கன்னா, மோடிக்கு எதில் போராடணும்னு வந்து போராட்டம் நடத்துறது மாதிரி ஒரு கருத்தை விதைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போய் போராடினாங்கல்ல, அவங்க மட்டுமா போராடினாங்க? விவசாயிகள்லாம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டு மகாராஷ்டிராவில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த போராட்டத்தில் 50,000 பேர் கலந்துக்கிறாங்க பார்த்துங்க, நாடு முழுவதும். அப்போ இந்த நாட்டுடைய முதுகெலும்பை இந்த பிரதம மந்திரியாக இருக்கிற நரேந்திர மோடி பாதுகாத்தாரா? கிட்டத்தட்டங்க 6 நாள் நடைபயணமாக போகிறாங்களாம் 50,000 பேர். மும்பையில் நடைபயணமாக போய் அங்கே போராட்டம். இப்படி விவசாயிகள் வந்து கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி 40 நாள் தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்களே, அதை கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சியாளர் இந்த மோடியாக இருந்தார். இதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? எப்படி கொஞ்சம் கூட மனசை உறுத்தாம மக்கள் கேட்பாங்களே, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை விவசாயிகளும் இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு நம்மளை நினைப்பாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பாதுகாவலர் நரேந்திர மோடி ட்விட்டரில் தலைப்பு. திருப்பூரில் ஒரு விவசாயி, அவர் வாங்கின கடனை கொடுக்க முடியலை, உடனே வந்து வங்கியிலேருந்து வந்து ஜப்தி பண்ணுறாங்க, அவருடைய டிராக்டரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மனம் உடைஞ்சு அந்த ஆள் கடைசியில் தற்கொலை பண்ணி செத்து போகிறார். விவசாயிகளை பாதுகாத்தீங்களா நீங்கள்? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் வங்கி அதிகாரிகள் டிராக்டரை ஜப்தி செய்ததால் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வெள்ளியங்கிரிநாதன் அப்பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் கடன் பெற்று விவசாயத்திற்கு டிராக்டர் வாங்கியுள்ளார். சில மாதங்களாக முறையாக தவணை கட்டாததால் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வங்கி அதிகாரிகள் டிராக்டரை ஜப்தி செய்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் புகார் மனுவை பெற மறுத்ததால் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து வெள்ளியங்கிரிநாதன் தற்கொலைக்கு முயன்றார். அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடன் கொடுக்கறது வந்து பல ஆயிரம் கோடியில், சில நூறுகள், சில லட்சங்கள், சில ஆயிரங்கள் அந்த விவசாயி கடன் வாங்கியிருப்பான். அப்போ திருப்பூருடைய விவசாயியுடைய அந்த டிராக்டரை நீங்கள் ஜப்தி பண்ணுறீங்க, விவசாயத்திற்காக பயன்படுத்துறது, அதை ஜப்தி பண்ணுறீங்க. அவர் தற்கொலை பண்ணிட்டார். அவர் மட்டும் இல்லைங்க, 2013லேருந்து 2015 வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் வெளியிடுறாங்க. அந்த புள்ளி விவரத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது மட்டும் 12,000க்கும் மேலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்திய நாட்டில் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ட்விட்டரில் அந்த தலைப்பு வைக்கலாமா? முதல்ல அதெல்லாம் மனித உயிர் இல்லையா? அது விவசாயிகள்லாம் அவங்க உழைக்கிறதுனால தான் என்ன நம்ம சோறு தின்னுட்டு இருக்கோம். இங்கே அவங்க சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம என்ன மண்ணை திங்க முடியுமா? அப்போ 11,441 பேர் 2013லேருந்து 2015 வரைக்கும் இது அரசாங்கத்துடைய கணக்கெடுப்பு. இது தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு இதில் 6வது இடத்துல இருக்குதான். விவசாயிகளுடைய தற்கொலையில் தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்கு. 1606 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் மட்டும் தமிழ்நாட்டில். நீங்கள் ட்விட்டரில் இந்த தலைப்பு வைக்கலாமா? பாதுகாவலர் நரேந்திர மோடின்னு தலைப்பு வைக்கலாமா? நீங்கள் யாரை பாதுகாத்தீங்க தெரியுமா? திருப்பூரில் இருக்கிற விவசாயி வாங்கின கடனை அதை நடவடிக்கைங்கிற பேரில் ஜப்தி பண்ணி அந்த டிராக்டரை பறிமுதல் செஞ்சீங்களே, அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரே. நீங்கள் விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள். நீங்கள் பாதுகாத்ததெல்லாம் விஜய் மல்லையாவையும் நிரவ் மோடியையும் தான் நீங்கள் பாதுகாத்தீங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கடன் கொடுத்தீங்க? அவங்க வாங்கின கடன் எவ்வளவு? விஜய் மல்லையா 9,000 கோடி கடன் வாங்கினார். விஜய் மல்லையா வெளிநாடு தப்பிச் செல்ல நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உதவியதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் மல்லையா இங்கிலாந்து செல்வதற்கு முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்ததாக கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடவடிக்கை எடுக்கிற இடத்துல மோடி இருக்கிறீங்க. இப்ப பிரதம மந்திரியா அவர் எந்த காலத்தில் வாங்கினாங்கிற வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. வாங்கிட்டாரு 9,000 கோடி, அடைக்க முடியல, கைது பண்ணி சிறையில் போட்டீங்களா நீங்க? தொழிலதிபர் விஜய் மல்லையாவை தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளியாக சிறப்பு நீதிமன்றம் அறிவி. திருப்பூரில் இருக்கிற விவசாயியுடைய டிராக்டரை ஜப்தி பண்ண முடிஞ்ச இந்த மத்திய அரசாங்கம், அதே நீங்க விஜய் மல்லையாவை நீங்க கைது பண்ணியா நீங்க சிறையில் அடைக்கல? இப்ப எங்க இருக்கிறார்? இந்தியாவில் இருக்கிறார். அவரு இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இருந்து எப்படி போனார் வெளிநாட்டுக்கு? அப்ப பாஸ்போர்ட் விசா எல்லாம் எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு வெளிநாட்டுக்கு போறதுக்கு? எப்படி இந்திய அரசாங்கத்துடைய கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிட்டார் அவரு? அதே மாதிரி நிரவ் மோடி என்று சொல்லக்கூடியவர் 13,500 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, பாத்துங்க,
13,500 கோடி ரூபாய் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் அவர் வெளிநாடு போயிட்டாரு. ஆனால் இவங்கெல்லாம் வெளிநாடு தப்பி சென்றது எப்படி தெரியுமா? அரசாங்கத்துடைய உதவியோடு வெளிநாடு சென்றார்கள். எல்லாத்துக்கும் இவங்களே அரசாங்கமே அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் அவங்கள வழி அனுப்பி வச்சு விட்டாங்க, தெரியாம, நாட்டு மக்களுக்கு தெரியாம. இப்படி நீங்க கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுத்து விட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாதுகாவலர் நரேந்திர மோடி அப்படின்னு நீங்க உங்க ட்விட்டர்ல நீங்க தலைப்பிடுறீங்களே, இந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் வந்து முட்டாப்பையா நினைச்சிட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், பெரிய தேசபக்தி. எப்ப பார்த்தாலும் பொய் சொல்றவன்ட்ட மட்டும்தான் திருடலன்னு சொல்லுவான். பொய் சொல்றவன் ஒத்துக்குவானா? உண்மையிலே திருடாதவன் பதறுவானா திருடலன்ட்டு. பொய் சொல்றவன் மட்டும்தான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். நம்ம பொய் சொல்றவன வெக்கமே இருக்காது. பொய் சொல்றவன வெக்கப்படுவான், அவன் வெக்கப்பட மாட்டான். தேசபக்தின்னு சொல்லி ஒரு பெரிய பிதற்றல் உங்களுக்கு மட்டும் தேசபக்தி பொங்கும். தேசபக்தின்னு சொல்லி பாகிஸ்தான் உடனே கேட்டா பாகிஸ்தான் தப்பு செஞ்சா அவனை தண்டிக்கணும் தான், யார் இல்லைன்னு சொன்ன. ஆனால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்குலாம் தேசபக்தி இல்லாத மாதிரிக்கும் இவங்களுக்கு தான் தேசபக்தி இருக்கிற மாதிரி தேசபக்தி உடனே எதை கேட்டாலும். இதே தேசபக்தின்னு சொல்றீங்கல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற மீனவர்களை பக்கத்து நாட்டில் இருக்கிற இலங்கை அந்த கடற்படையினரால் நம்ம நாட்டில் உள்ள மீனவர்கள் கிட்டத்தட்ட 4000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களே. அப்போ உங்க தேசபக்தியெல்லாம் இந்த பக்கம்லாம் திரும்பாதா? இங்க பக்கம்லாம் பப்பு வேவாதப்ப? உங்களுடைய ஆட்சியில் இருக்கிறப்ப கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? மீனவர்கள் கைது, என்னுடைய நாட்டு பிரஜைகளை அந்நிய நாடு கைது செய்வதை நான் தடுக்கிறேன், கண்டிக்கிறேன், உடனே விடுதலை பண்ணல, இங்க ராக்கெட்டை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்டீங்களா? நீங்க கிட்டத்தட்ட 7000 பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை மீனவர்களால் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாவலன்கிற ஒரு வாய் திறந்து ஏதாவது சொன்னார் அவரு? மீனவர்களுக்கு தாக்கப்படும் பொழுது 128 படகு இன்னைக்கு வரைக்கும் தமிழக மீனவர்களுடைய படகு 128 படகு இலங்கை கடற்படையில் கைவசம் இருக்கிறது. அதை மீட்டு நீங்க கொண்டு வந்தீங்களா? 2017ஆம் ஆண்டு தங்கச்சி மடத்தில் ஒருவர் இலங்கையுடைய இராணுவ படையினரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார், மீன் பிடிக்க போனவர். அதுக்கு எதிராக நீங்க என்ன இலங்கை அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப இந்த மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. கிட்டத்தட்ட 4000 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 7000 பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், 128 படகு வந்து அவங்க கைவசம் இருக்குது. அவன் நினைச்சா உடனே துப்பாக்கி எடுத்து நீட்டி அந்த மீனவர்களை சுட்டுக் கொள்றான். அதுக்கு எதிராக வந்து ஏதாவது நீங்க தேசபக்தியை வெளிப்படுத்தினீங்களா? எங்க போச்சு அப்ப தேசபக்தி? சரி, அது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு பெரிய இந்த நாட்டை வந்து நிர்மூலனமாக்கி இருக்கிறாங்க. கௌரி லங்கேஷ் இவங்கெல்லாம் எழுத்தாளர்கள். கல்புர்கி நாட்டில் என்ன விஷயம் நடக்குதோ அதை எழுதினாக்கா அவங்க கொலை செய்யப்பட்டார்களா இல்லையா? கல்புர்கி கொலை செய்யப்பட்டாரா இல்லையா? கர்நாடகாவின் தார்வாட் நகரைச் சேர்ந்த எழுத்தாளர் கல்புர்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2015 அவரது வீட்டில் வைத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையில் கோவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சனாதன் சனஸ்தா அமைப்புக்கு தொடர்பு இருக்கலாம் என கர்நாடகா போலீசார் சந்தேகித்தனர். இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கர்நாடகாவில் பத்திரிகா என்கிற பெயரில் பத்திரிகை நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார் பிரபல பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ். தனது பத்திரிகையில் வலதுசாரிகள் குறித்தும் RSS அமைப்பு மற்றும் பாஜக குறித்தும் அடிக்கடி கட்டுரைகளை எழுதி வந்தார். இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கௌரி லங்கேஷ் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இந்து யுவசேனா அமைப்பைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியான KT நவீன்குமார் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே KT நவீன்குமார் தன்னுடைய கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா? நீங்க நாட்டை பாதுகாக்கிறேன்னு நீங்க வந்து ட்விட்டர்ல போடுறீங்க. இந்த நாட்டு மக்கள்லாம் எல்லாம் முட்டா வேற நினைச்சுக்கிட்டு ட்விட்டர்ல போடுறீங்க. அதாவதுங்க, நீதிபதி லோயான்னு சொல்லிட்டு அவர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு, மர்ம மரணம். அவர் ஏன் மரணம் அடைஞ்சாருன்னு பார்த்தாக்கா அவர் ஒரு வழக்கை வந்து தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்கிறார். அவருக்கு கீழே தான் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு ஆள் இறந்து போயிடுறாரு. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு ஆள் இறந்து போயிடுறாரு. நீதிபதி லோயா என்னையா வழக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா
சோராபுதீன் என்கவுண்டர் வழக்கை விசாரித்த நீதிபதி லோயாவின் மரணம் குறித்த வழக்கில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று அனல் பறக்க விவாதம் நடைபெற்றது. குஜராத் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பதவி வகித்த போது 2005ஆம் ஆண்டு சோராபுதீன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் இது போலி என்கவுண்டர் என குற்றம் சாட்டப்பட்டு அமித்ஷா கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி லோயா 2014ஆம் ஆண்டு திடீரென மரணமடைந்தார். சோராபுதீனுடைய என்கவுண்டர் குஜராத் மாநிலத்தில் நடக்குது. அந்த என்கவுண்டரில் அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்குது, மோடிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசப்படுது. அப்ப தீர்ப்பு வந்ததுன்னா அமித்ஷாவுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அமித்ஷாவை கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படி. இன்னைக்கு பிஜேபியோட அகில இந்திய தலைவராக இருக்கிறார் அமித்ஷா, அவரை கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சிரும்னு நாட்டு மக்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தீர்ப்பை எழுதுற இடத்துல தான் நீதிபதி லோயா இருக்கிறாரு. திடீர்னு ஆள் இறந்து போயிட்டார். இதான் நீங்க நாட்டை பாதுகாத்த என்னது லட்சணம்? அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பிரஸ் மீட் நடத்துறாங்க. இந்திய வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்றாங்க, ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலா இருக்குது, எங்களுக்கு அச்சமா இருக்குன்னு யாரு சொல்றா? உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் 4 பேர் கூட்டா சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்களா? அப்ப யாரு மத்தியில் ஆட்சியில் இருந்தா? அச்சுறுத்தல் சொல்றது யாரு? நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். நீங்க ட்விட்டர்ல போடுறீங்க பாதுகாவலர் நரேந்திர மோடி. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்றவராக நரேந்திர மோடி 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு வெக்கம் இல்லாம அந்த தலைப்பை போடுறார். என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு. ஒழிச்சிட்டீங்கல்ல கருப்பு பணத்தை. நாட்டு மக்கள் முடிவு பண்ணீங்க, மோடி கருப்பு பணத்தை ஒழிச்சாரா? 15 லட்சம் ரூபாயை நான் உங்க வங்கி கணக்கில் போட போறேன்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கை. எப்படி இப்ப ட்விட்டர்ல போட்டிருக்கார பாதுகாவலர் நரேந்திர மோடின்னு, இதே மாதிரி போலியான ஒரு வாக்குறுதி தேர்தல் பிரச்சாரத்தில் 15 லட்சம் போட போறோன்னு மக்கள்லாம் வாயை பிளந்து ஓட்ட போட்டுறாங்க. 15 லட்சம் கொடுக்க போறாருன்னு. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர்மாறா நடக்கிறவர் தான் நரேந்திர மோடி. நல்லா புரிஞ்சுங்க. நாட்டை இந்த அளவுக்கு சீரழிஞ்சு விட்டு ட்விட்டர்ல பாதுகாவலன் போடுறாருல, ஆப்போசிட்டா 15 லட்சம் போடுறனார்ல, போட்டாரு உங்களுக்கு ஆப்பு என்ன? ஜிஎஸ்டி வரிய போட்டாரா? வரிய ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரிய போட்டவன சிறு குறு தொழில் செய்யறவங்க அத்தனை பேரும் அந்த நிறுவனங்களை மூடிடுறாங்க. தொழில் நடத்த முடியாம கிராமத்தில் உள்ளவங்கள வேலை வாய்ப்பு இழக்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பை இழந்து விட்டார்கள். பல லட்சம் சிறு தொழில்கள் மூடப்பட்டுச்சு. அதனால கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்து நின்றார்கள். இவர் என்ன சொன்னாரு? 15 லட்சம் போட போறாரு பேங்க்ல. ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போட போறாரு. நீங்க 15 லட்சம் போட வேணாம், நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி போடாம இருங்க. முதல்ல உலகத்தில் இருக்குதா நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி கட்டுறது, நான் குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறது, நான் இப்போ நடந்து போகிற சாலைக்கு வரி, இது மாதிரி எல்லாத்துலேயும் வாங்குகிற பவுடர்லேருந்து சோப்புலேருந்து சீப்புலேருந்து எல்லாத்துக்கும் வரி. எது? இந்த நரேந்திர மோடி ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒரு வரியை கொண்டு சாப்பாட்டுக்கு வரி போட்டாரா இல்லையா? இவர் பாதுகாவலர்னு அந்த ட்விட்டரில் போடலாமா? 15 லட்சம் தரல, அது போகட்டும். இதில் ட்விட்டரில் போகிறதுக்கு உங்களுக்கு முதல்ல அதில் தார்மீக உரிமைன்னு ஒன்று வேணும்ல. நம்ம என்ன சொன்னோம், என்ன நடத்தணும், இது நம்ம போட்டால் மக்கள் நம்மளை கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படின்னு அவர் கொஞ்சமாவது வெக்கப்படணுமா இல்லையா? வெக்கப்படலை. எப்படி ஆட்சியை பாருங்க. கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டுக்கலை, கேரளாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டுக்கலை, நிவாரண நிதி தாங்கன்னு சொல்லி 2 மாநில அரசாங்கமும் கேட்கும் பொழுது கேட்ட நிவாரணத்தை தரல. ஏன்னா கஜானா இல்லைங்கிற கதை, கஜானா இல்லை தானே. அதனால தானே இந்த தமிழக மக்கள் கஜா புயலில் பாதிக்கப்படும் பொழுது நிவாரணம் தாங்கும்போது தரல கேட்ட நிவாரணத்தை. கேரளா மக்களுக்கு அதே மாதிரி தான் கேட்ட நிவாரணத்தை தரல, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாரு? 3000 கோடிக்கு பட்டேல் சிலை, 5000 கோடிக்கு இப்போ அடுத்தது சிவாஜி சிலை போட போகிறாங்களாம். இதெல்லாம் பணம் இல்லையாப்ப? நாட்டு மக்கள் சாவுறவனுக்கு அந்த நிதியை கொடுத்து வாழ்வாதாரத்தை பெருக்கிறது ஒரு அரசாங்கத்தோட வேலை இல்லையா? நீங்கள் நாட்டு மக்களை பாதுகாத்தீங்களா? நீங்கள் 3000 கோடிக்கு பட்டேல் செலவு வச்சிங்க. அப்போ இந்த மாதிரி பெட்ரோலுடைய விலையை உயர்த்தி இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் நாட்டு மக்களை பாதுகாத்தீங்களா? அதோடைய பீப்பா அந்த எண்ணெயை பெட்ரோலை வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஆயில் அதை உடைய பீப்பா இருக்குது, அது மன்மோகன் சிங் ஆட்சியில் விற்றதை விட பாதிக்கு பாதியாக விலை குறைந்துடுச்சு மோடி அரசாங்கத்தில்.
அப்போ 55 ரூபாய்க்கு அவர் விற்றதை நீங்கள் அதிகம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாய்க்கு விற்கணும். எவ்வளோக்கு விற்றீங்க? 75 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறார். அதை நாட்டு மக்களை பாதுகாக்கிறீங்க. அதே மாதிரி வந்து சிலிண்டர் விலை 450 ரூபா. காங்கிரஸ் பீரியடில் அவர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்தது. இவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மக்களை எப்படி பாதுகாக்கிறாரு? சிலிண்டர் 900 ரூபா. அப்போ இந்த மாதிரி வந்து நாட்டு மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு ஆட்சியை நீங்கள் செய்கிறீங்களே, நீங்கள் வந்து பாதுகாவலர்னு போடுறீங்களே. நெசவாளர்கள்லாம் போராட்டம் பண்ணி கஞ்சி தொட்டி திறந்தான். நெசவாளர்கள், எங்களுக்கு வந்து இந்த தொழில் அழிஞ்சு போச்சு, முடியலை, வறுமையில் இருக்கிறோம், எங்களை அரசாங்கம் கவனிச்சுக்குங்க, எங்கள் தொழிலை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நெசவாளர்களும் கஞ்சி தொட்டி திறந்தார்கள். ஐயா கோட்டுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணார். அவர் போட்டிருக்கிற கோட்டு, மோடி போடுற கோட்டுக்கு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி கோட்டு போட்டாரா இல்லையா? இப்படி இந்த நாட்டு மக்களை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு ஆட்சியாளராக 5 ஆண்டு கால ஆட்சியை நடத்திவிட்டு இவர் வந்து பாதுகாவலர் நரேந்திர மோடின்னு சொல்லி ட்விட்டரில் போடுறார். இந்த ட்விட்டருடைய பதிவை பார்த்துட்டு ஒரு பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை பற்றி அந்த கேள்வி கேட்கிறார் மோடிட்ட. என்னுடைய மகன் நஜீப் எங்க? நீங்கள் பாதுகாவலர்னு போட்டிருக்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் தான் என்னுடைய மகன் காணா போனான். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மகன் வந்து காணா போனான் படிக்கும் பொழுது. அவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சு அது பெரிய போராட்டமாக அங்கே வெடிக்கிற பொழுது 3 முறை விசாரணைக்குழு அமைக்கப்பட்டீர்கள். இதுவரைக்கும் என் மகனை கண்டுபிடிச்சே தரலையே, நீங்கள் எப்படிமா ட்விட்டரில் போட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகனை அவனுடைய நிலை என்னன்னு சொல்லி மோடிட்ட கேள்வி கேட்கிறார். இதுதான் இன்றைக்கு இந்திய தேச மக்களுடைய அனைத்து பேருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு பாத்திமாவுடைய கேள்வி அல்ல, 140 கோடி மக்களுடைய கேள்வி தான். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நீங்க போடுறீங்க எப்படின்னு சொல்லி அந்த பாத்திமா கேட்கிறாளே, அந்த தாயுடைய கேள்விதான் இன்றைக்கு இந்திய தேச மக்களுடைய ஒட்டுமொத்த கேள்வியாக இந்த மோடியை நோக்கி இருக்கிறது என்பதை செய்தியும் சிந்தனையும் என்கிற இந்த நிகழ்விலே நாம் பதிய வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.